உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஆவியானவரால் வழிநடத்தப்படாத எந்த ஒரு காரியத்திலையும் இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை செய்வதற்கான ஃபெய்த் உங்களுக்கு கிடையாது. ஆவியானவர் லீடிங் இருந்துச்சுன்னா தான் வார்த்தை வருது. வார்த்தை வந்தா தான் ஆவியானவர் வருவார். ஆவியானவர் வந்தா தான் இங்க மிராக்கிள் நடக்கும். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. தமிழில் பைபிளில் ரொம்ப நல்லா மொழிபெயர்க்கல அந்த 4ஆம் வசனத்தில். சிறியே, உனக்கு எனக்கு என்ன, மரியாதை இல்லாமல் இருக்குது இல்லையா? அது கேத்தலிக் பைபிளில் கேத்தலிக் அப்படி அழகாக எழுதியிருப்பாங்கக்கா சொல்லலை, அதான் கரெக்டு. ஆனால் ஒன்று தான் தப்பு இதில். இயேசு அவருடைய நோக்கி அம்மா அம்மா சொல்லலை. இயேசு அவரிடம் ஸ்திரியே தான் சொன்னார். இயேசு அவரிடம் அம்மா. அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? அதான் கரெக்டு. அதை பற்றி நமக்கு என்ன? இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. நல்லா கவனிங்க. ரொம்ப பேர் ஏன் மிராக்கிள் நடக்கலைன்னா இவங்களுக்கு தேவையில்லாத காரியத்தில் இன்வால்வ் ஆவாங்க. உங்களுக்கு லீடிங் இல்லாத எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இன்வால்வ் பண்ணவே கூடாது. கவனிக்கிறீங்க இல்லையா? அற்புதத்துக்கான ரூட் சொல்கிறேன். சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இதை பார்க்கலும் இதை காட்டிலும் பெரிதான காரியங்களை செய்வான். அங்கே திராட்சரசம் குறையப்பட்டுருச்சு. இயேசு அற்புதம் செய்ய வரல. இயேசு எதுக்கு வந்தார்? கல்யாணத்துக்கு வந்தார். அது ப்ரேயர் மீட்டிங் கிடையாதுங்க, செமினார் கிடையாதுங்க, ஹீலிங் மீட்டிங் கிடையாதுங்க. அவர் எதுக்கு வந்திருக்கிறாரு? கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாரு. இப்போ எனக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் பைபிள்லாம் தூக்கிட்டு வர மாட்டேன். அதை கல்யாணம் நடத்த வச்சு சொன்னீங்கன்னா தூக்கிட்டு வந்துடுவேன். என்ன சும்மா பாஸ்டர் கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னா பைபிள்லாம் தூக்கிட்டு வர மாட்டேன். வருவேன், கையை கொடுப்பேன், மொய்யை கொடுப்பேன். இவர் அற்புதம் செய்ய வரலங்க, கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாரு. கல்யாணத்துக்கு வந்த நேரத்தில் அந்த அம்மா சொல்லுது, திராட்சரசம் உடைய போட்டுருச்சான். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஆவியானவரால் வழிநடத்தப்படாத எந்த ஒரு காரியத்திலையும் இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை செய்வதற்கான ஃபெய்த் உங்களுக்கு கிடையாது. ஆவியானவர் லீடிங் இருந்துச்சுன்னா தான் வார்த்தை வருது. வார்த்தை வந்தால் தான் ஆவியானவர் வருவார். ஆவியானவர் வந்தால் தான் இங்கே மிராக்கிள் நடக்கும். நீங்கள் விரும்புறதுனால எதையுமே செய்ய முடியாதுங்க. நான் சொன்னேன், நீங்கள் விரும்புகிறீங்க. இப்போ ரோட்டில் எத்தனை ஏழைகள் இருக்காங்க, அவங்களை நீங்கள் உடனே பணக்காரனாக்க முடியாது. வேணா ஒருவேளை சோறு சொல்லிக் கொடுக்கலாம், கேர் பண்ணலாம், ஆனால் நீங்கள் விசுவாசிக்க முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களா? இவர் நான் பணக்கார ஆயிரம் நான் விசுவாசிக்கிறேன், முடியாது. சர்ச்சுக்கு வரீங்க, நான் சொல்கிறத ஒழுங்காக கேட்டீங்கன்னா கொஞ்ச நாள் நான் ஆயிருவேன்னு சொல்லுவேன். நீங்கள் வரவே வர வேணாம் பிரதர், நீங்கள் வீட்டில் இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அது பேர் பில்லி சூனின்னு அர்த்தம். அது பேர் விசுவாசம் கிடையாது. அது பேர் என்ன? பில்லி சூனியம் பண்ணுறது. பில்லி சூனியத்தில் அவனுடைய பார்த்தே கிடையாது, நம்மளே ஏவுறது, ஏவல் கொன்றது. அது விசுவாசங்கிறது பில்லி சூனியம் கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களா? இப்போது ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறாரு, இது எனக்கு விரும்புகிறேன் அப்படின்னா அதை குறித்து கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினாரா? ஒரு சாரல், ஒரு ஆபிரகாம், இல்லாட்டா ஒரு எலிசபெத்து, ஒரு சகரியா, மாடர்ன் எலிசபெத்து சகரியான்னு வச்சுக்க. எங்களுக்கு வயசாகி போச்சுங்க, எங்களுக்கு கர்த்தர் குழந்தை கொடுப்பார், நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் பிரசங்கத்தை கேட்டு எனக்கு 90 வயசு, இவளுக்கு 89 வயசு, எங்களுக்கு குழந்தை வேணும்னு இப்போ தான் எங்களுக்கு அறிவே வந்துருச்சு. எத்தனை நாள் கடவுள் கொடுக்கும்போது கொடுப்பார்னு நினச்சோம். உங்கள் பிரசங்கத்தை கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம் இருக்க, ஆண்டவர் எங்களுக்கு குழந்தை கொடுக்க முடியாது, ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொன்னால் ஜெபம் பண்ணுவீங்களா? ஏன் பண்ண மாட்டீங்க? விசுவாசிலாம் சொல்லக்கூடாது. உங்கள்கிட்ட கர்த்தர் வசனம் சொன்னாரான்னு கேட்பேன் நான். விசுவாசி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ தூரம் வந்திருக்காங்கல்ல, கர்த்தர் என்ற வசனம் சொன்னாராயா? வசனம் சொன்னாரா? வேர்டு வந்துச்சா? வேர்டு வந்துச்சுன்னா சித்தம் வந்திருக்கு. சித்தம் வந்துருச்சுன்னா அதை நிறைவேற்றக்கூடிய பவர் வரும். வார்த்தை வராத வரை நீங்கள் யாருடைய வாழ்க்கையில் நீ விரும்புகிறதுனாலையோ வாஞ்சிக்கிறதுனாலையோ உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தி அவனோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது.
ரொம்ப பேர் ஏன் இன்னைக்கு கேள்வி ஏன் நடக்கலைன்னா ரொம்ப பேர் அவர்கிட்ட கேட்கறதே கிடையாது. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா உனக்கு இவன் கேட்கணும், யாராவது ஒரு ஆள் கேட்கணும். அதனால தான் ஏன் சொல்கிறாரு, ஸ்திரியே நமக்கு என்ன, நம்ம எதுக்கு வந்தோம்? கல்யாணத்துக்கு வந்தோம். நம்ம குடிச்சிட்டோமா, நம்ம மூவ் ஆகும். இயேசு அங்கே தண்ணீரை திராட்சை ரசமாக்குவதற்காக வந்தாரா? அந்த இடத்துல தான் தண்ணீரை திராட்சை ரசமாக்க போறேன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. கவனிங்க, அதனால தான் நீ கிறிஸ்தவம் மிஸ் பண்ணுது. இயேசு நினைச்சதெல்லாம் செய்வாரா? இயேசு ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறாரு, செஞ்சு திராட்சை தானே குறைஞ்சு போச்சு, நான் வந்திருக்கேன், நான் பார்த்துக்கிருவேன் அப்படின்னு ஏசு சொல்லுவாரா? நிச்சயம் சொல்ல மாட்டார். அதை குறித்து பிதாவிட்ட ஒரு வார்த்தை வராத வரை, பிதா அதை குறித்து ஒரு வார்த்தை கொடுக்காத வரை மூவ் பண்ணவே மாட்டார். நான் சொன்னது புரியுதுங்களா? இயேசு எப்படி வந்தார்? மனுஷனாக தான் வந்தார். அவர் செய்த அற்புதங்கள் பெரும்பாலும் தேவனுங்கிற ஸ்தானத்தில் செஞ்சாரா? ஒரு மனுஷனாக தாங்க செஞ்சார். நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீங்கன்னு சொன்னார். நான் சொன்னது புரியுதா? கவனிக்கிறீங்க? அதனால தான் எனக்கும் உனக்கும் என்ன, நம்ம அதுக்கு இன்னும் அந்த வேலைக்காக வரல. இயேசு கூட தண்ணீரை திராட்சை ரசமாக்க போகிறேங்கிறது வரல. சில வசனங்கள் காமிக்கிறேன். யோவான் 5 போவோம். 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே 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 என்ன அர்த்தம்? நம்புங்கயா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளே குமாரனும் அப்படியே செய்கிறார். இவர் தானா செய்கிறது கிடையாது. பிதா எதை செய்ய வேண்டும் என்று காமிக்கிறாரோ, பிதா எதை செய்ய வேண்டும் என்று இருதயத்தில் சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்கிறார். நான் சொன்னது புரியுதுங்களா? அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு, வந்தா நான் வந்துடுறேன் அப்படி சொல்லலை. ஏன்னா பிதாட்டிருந்து இந்த வேர்டு வரல. பிதாட்டிருந்து வார்த்தை வராத வரை மூவ் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா அது விரக்தி ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு. அதனால தான் தேவனுக்கு நல்ல உறவு இருக்கணும், நல்ல ஐக்கியம் இருக்கணும். தேவன் பேசுகிற வார்த்தையை கேட்பதற்கு உங்களோட ஆவி கீனாக தெளிவாக இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் விரும்புறதுனால நீங்கள் நான் செய்கிறேன் ஆண்டவரே இதை ஆசீர்வதிங்க, அதை செய்ய சொன்னாரா? அற்புதம் நடக்கிறதுக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை சூப்பர் ரச்சல் நடக்கணும்னா ஒவ்வொரு காரியத்திலையும் கத்தட்ட கேட்கணும். அவர் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்யணும். எதை செய்ய முடியாத நீங்கள் ஒருவேளை தரிசனமாக காமிக்கிறாரோ அதை தான் செய்யணுமே தவிர நீங்கள் விரும்புறதெல்லாம் செய்ய முடியாது.